அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகளால் கூட வெல்ல முடியாத சக்தி படைத்தவன் தான் மகிஷாசுரன். சரிங்களா? அந்த மகிஷாசுரனை வதம் செய்த சத்ரு சங்கார தேவியாக விளங்கக்கூடியவள் தான் இந்த மகிஷாசுர மர்த்தினி. சரிங்களா? அந்த மகிஷாசுர மர்த்தினி உடைய துஷ்ட பந்தன மந்திர எலுமிச்சம்பழ கனி பிரயோக முறையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது. சரிங்களா? என்னன்னா, வெல்ல முடியாத அந்த மகிஷாசுரனை விட வதம் செய்த தேவி தான் அந்த மகிஷாசுர மர்த்தினி. சரிங்களா? எப்பேற்பட்ட தீய சக்திகளையுமே ஒரு நொட்டி பொழுதுல அழிக்கக்கூடிய ஒரே சக்தி படைத்தவள் தான் இந்த மகிஷாசுர மர்த்தினி. சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப நாள் சத்துருக்கள்னால ரொம்ப தொந்தரவா இருக்கு, சத்துருக்கள் தொடர்ந்து செய்வினை ஏவல் இந்த மாதிரி பிரச்சனையில செஞ்சு எங்க குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் எங்கே போய் பார்த்தாலும் செய்வனை எங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லுது, ஏவல் பிரச்சனை எங்களுக்கு தீரவே மாட்டேன்னு சொல்லுது, எங்க பிரச்சனை தீர்ந்த பாடே இல்லை அப்படிங்கிற நபர்கள் யாரேனும் இருந்தீங்க அப்படின்னா இந்த முறையை உங்களுடைய கடைசி முறையாக நீங்களே இந்த முறையை பயன்படுத்தி பாருங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இந்த முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எதிரிகள்னால கஷ்டப்படக்கூடியவங்களுக்காகத்தான் சித்தர்கள் இந்த கலியுகத்தில் நடக்க போகுதுங்கிறத அறிஞ்ச சித்தர்கள் தான் மகிஷாசுர மர்த்தினியுடைய அந்த மந்திரத்தை உருஏற்றி எலுமிச்சம்பழங்கனியில் உருஏற்றி அந்த எலுமிச்சம்பழங்கனியை வீட்டு வாசலில் கட்டணும் அப்படின்னா எப்பேற்பட்ட செய்வனையுமே அந்த வீட்டில் தங்காது, அழிஞ்சு போயிடும். எப்பேற்பட்ட ஏவல் எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளோட அந்த வீட்டில் இருக்காது, பயந்து ஓடி அஞ்சு நடுங்கி ஓடி போயிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வல்லமை படைச்சது தான் இந்த மகிஷாசுர மர்த்தினியுடைய மூல மந்திரம். சரிங்களா? இதை எப்படி நம்ம பிரயோகம் பண்ணி நம்ம வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்லக்கூடிய நாள் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, பஞ்சமி இந்த நாட்களில் தான் இந்த பிரயோக முறையை பண்ணணும். இந்த நாட்களில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இல்லை கடைகளில் போய் சுத்தமான எந்த ஒரு புள்ளியுமே இல்லாத எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கிட்டு உங்கள் பூஜை ரூமில் உங்களுடைய தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு விளக்கு பொருத்திட்டு நீங்கள் கிழக்கு திசை பார்த்தோ இல்லை வடக்கு திசை பார்த்தோ கீழே ஒரு துணி விருப்பு ஒன்று விரிச்சுக்கிட்டு எலுமிச்சம்பழங்கனியை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உரு கொடுக்கணும். இந்த மந்திரத்தை ஒரே நாள்லேயே கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் நாளில் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை இந்த எலுமிச்சம்பழங்கனியில் 1008 உரு கொடுத்து அந்த எலுமிச்சம்பழங்கனியை உங்களுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை உங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஏதாவது செய்வன இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இந்த முறையை கொண்டு போய் அந்த கடையில் அந்த எலுமிச்சம்பழத்தை கட்டினாலும் சரி, செய்வனை யாருக்கு வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் கொண்டு போய் இந்த எலுமிச்சம்பழத்தை கட்டினாலும் சரி, இல்லை துஷ்ட சக்தி இருக்கக்கூடிய வீட்டில் போய் கட்டினாலும் சரி, இல்லை சில பேர் ஏவல் பிரச்சனையினால் பாதிப்படைவாங்க, அவங்க வீட்டில் போய் இந்த பிரச்சனை எலுமிச்சம்பழத்தை கட்டினாலும் சரி, நொட்டி பொழுதுல சரியாகக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மகிஷாசுர மர்த்தினி. சரிங்களா? இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தா தான் இதோடைய சக்தியெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை வீட்டில் நீங்கள் உச்சரித்தாலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி, செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் எல்லாமே என்ன செஞ்சிடும்னா ஓடி போயிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மகிஷாசுர மர்த்தினி மந்திரம். சரிங்களா? இதை எல்லாருமே பிரயோகம் பண்ணி பாருங்கள். இது எல்லாருமே இன்றைய கலியுகத்தில் எதிரிகள் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, கண் திருஷ்டி இல்லாமலாம் இருக்காது. சரிங்களா? தொழிலில் போட்டி பொறாமைகள் இந்த காலகட்டத்தில் இருக்க தான் செய்யும். அதனால் இந்த பிரயோக முறையை கடைசி ஒரு வாய்ப்பாக நினச்சி நீங்கள் இந்த முறையை நீங்களே பண்ணிக்கிறலாம். யாருக்கிட்டையும் போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாரும் பயன்பெற்று நல்ல பலனை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மந்திர பிரயோகத்தை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பதிவில் ஏதாவது பிழைகள் இருந்தாலும் சரி, ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட கேட்டுக்கிறலாம். நன்றி, வணக்கம்.